மாதிரியே டாக்குமெண்ட் ரெடி பண்ணி கொண்டு வந்தாங்க. இந்தாங்க செக் பண்ணிக்கோங்க. என்ன டாக்குமெண்டா இருக்கும்? லாயர் எதுக்கு சுபத்ரா வர சொன்ன? எல்லாம் காரணமாதாங்க. இவகிட்ட இருந்து என் பையனுக்கு டிவோர்ஸ் வாங்க தான் நான் லாயரை வர சொன்னேன். அதுக்கான லீகல் டாக்குமெண்டேஷன் தான் இது. அத்தை, என்ன சொல்றீங்க? அப்போ நான் சொல்றத நீங்க நம்பல, அப்படிதானே? அத்தை ப்ளீஸ் அத்தை, கொஞ்சம் எனக்கு டைம் கொடுங்க. நீங்க வீடியோல பார்த்த பொண்ணு நான் இல்லன்னு கோர்ட் சொல்லும். அப்போ தெரியும் நான் எந்த தப்பும் பண்ணலன்னு. நீ தப்பு பண்ணியோ பண்ணலையோ அத நான் கேட்க விரும்பல. நீ எப்ப என் குடும்பத்துக்கு சேஃபான ஆள் இல்லங்கிற ஃபீல குடுத்துட்டியோ, இனிமே உன்கிட்ட எதையுமே பேச எனக்கு விருப்பம் இல்ல. இருந்தாலும் நானும் ஒரு பொண்ணை பெத்து வச்சிருக்கேன். நாளைக்கு உன் இடத்துல அவ நின்னா நான் என்ன பண்ணுவனோ அததான் நான் இப்ப பண்றேன். முதல்ல இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து போடு. அத்தை சொல்றல, கையெழுத்து போடு. எஸ். ப்ளீஸ் அத்தை. நீ சொல்ற மாதிரி கோர்ட்ல அந்த வீடியோல இருக்கிறது நீ இல்லன்னு சொல்லிட்டா இந்த பேப்பரை கிழிச்சு போடுறதுக்கு நான் யோசிக்கவே மாட்டேன். அம்மா, அதே நேரம் கோர்ட் உன்னை குற்றவாளின்னு சொல்லிட்டா என் பையன் வாழ்க்கைய விட்டு கேள்வியே கேட்காம நீ வீட்டை விட்டு போயிடணும். அதுக்குதான் இந்த பேப்பர்ஸ். கையெழுத்து போடு. ஐயோ, என்ன அண்ணி டிவோர்ஸ் வரைக்கும் போயிட்டாங்க? நீங்களும் என்ன சந்தேகப்படுறீங்களா அத்தை? நடந்த எல்லாத்தையும் வச்சு பார்த்தா எனக்கு உன் மேல சந்தேகம் வராம இருக்குமா? சந்தேகம் இருக்கதா செய்யும். அதுக்குதான் இந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கணும்னு நான் நினைக்கிறேன். முதல்ல அந்த டிவோர்ஸ் பேப்பர்ல கையெழுத்து வாங்கிட்டு இவளை வெளியே அனுப்புங்கம்மா. கொஞ்சம் பொறுமையாரு ராகவ். அவளுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்போம். அவ சொல்ற மாதிரி அவ தப்பு பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணட்டும். அப்படி இல்லையா நாம என்ன சொல்றோமோ அதுக்கு இவ கட்டுப்பட்டுதான் ஆகணும். கையெழுத்து போடு.